எனக்கு அப்பவே தெரியும்டா. வருஷத்துல 3 மாசம் இந்த உருப்படாத மனுஷங்கிட்ட அனுப்பி வைக்கிறமே, உன்னையும் அவர் மாதிரி உருப்படாம ஆக்கிடுவாரேன்னு. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த பாரு, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்காத, உன்னையும் கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிடுவாங்க. உருப்படி அவங்க அப்பா அத்தா கிட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்க. அப்புறம் மகன் எக்கடி கெட்டு போகட்டும். எனக்கு என்ன, அப்பா படுத்து படிக்கையா இருக்கிறதுனால நானும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போக முடியாம போயிடுச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே மாம மேல உசிரைய வச்சிருக்கிறேன்னா பதறி அடிச்சுட்டு ஓடியாந்த. இனிமே நான் மாமனை தனியா விட்டு போனா என் மாமன் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால நான் இங்கே தங்கிட போறேன். எப்படியோ தொலைஞ்சு போடி, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பம் புத்தி தானே வரும் இவனுக்கு. நான் போறேன். மனோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இத்தனை வருஷம் நீ என்ன பிரிஞ்சு வாழ்ந்ததுனால தான் இந்த பய பாதி நாள் அங்கேயும் பாதி நாள் இங்கேயுமா வளர வேண்டியதா போச்சு. அதனால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு ஊர் சிரிக்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. இனிமேலாவது இந்த ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையை விட்டுட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி. காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா? நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அதை பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம். அதானே பார்த்தேன். சோழியும் குடுமி சும்மா ஆடாதே. அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு அப்பாவி பொண்ண 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணி நடுத்தருவுல விட்டதும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் எப்படி? நாம 2 பேரும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினா அதை பார்த்து அவன் திருந்துவான் இல்ல? உங்களுக்கு உண்மையிலேயே அவன் நல்லா வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஷோக்கு, பொம்பளை ஷோக்கு. உங்க யோகிதை எனக்கு தெரியாது. இத்தனை வயசுக்கு அப்புறமா பொண்டாட்டி சோகம் கேக்குது. வெக்கம் கெட்ட மனுஷன். என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? இனி ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிரும். மாமா, இந்தா மரியாதையா உள்ள போ. உள்ள போய் வேலையை பார். ஓடி உள்ள போ. யாரடி? அட, இந்த மறி குழந்தைதான் சொல்றேன். நேத்து கல்யாண வீட்டுல வக்கனையா பேசிட்டு தாலி கட்டிக்காம வந்துட்டால. இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சுக்காம இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, தாலி கட்டிக்கிட்டா இப்படி ஆம்பளை மாதிரி ஊரை சுத்தி சுத்தி வர முடியாதுல்ல, அதுக்குதான். அடி போடி, வாய் பிடிச்சுதான் மாங்காய் பிடிச்சுதான் பேசாதடி. ஓம் புருஷன் இன்னொருத்தி கூட போறத நீ ஒத்துக்குவியா? தலைவலியும் பௌத்த வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு என்னவோ மறி குழந்தை பண்ணது சரின்னு தான் படுது. ஒரு நாள் படுத்து எந்திரிச்சோங்கிறதுக்காக தரங்கட்ட ஒருத்தங்கிட்ட தாலிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத விட அவன் முண்டைச்சியா இருந்துட்டு போயிடலாம். என்னதான் அவன் தரங்கட்டவனா இருந்தாலும் ஒரு பொட்டச்சி தாலிய வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு பேசுனது எனக்கு என்னமோ சரியா படல. தாலி ரோட்ல பட்ட பகல்ல புருஷனோட போயிட்டு இருக்கும் போதே புருஷனை அடிச்சு போட்டு பொண்டாடி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த கலிகாலத்துல போய் தாலிய பத்தி பேச வந்துட்டான். ஆம்பளை துணை இல்லாம வெறும் தாலிய மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தனியா என்னத்த பண்ணும்? வேலைய பாப்பியா? டேய், இதுல உள்ளத அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
அதுதானே பூவை பூன்னு சொல்லலாம் புய்ப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் அஹுய் அஹுய் வீக்லி ஒன் செக் பண்ணி எனக்கு இந்த வாட்டர் கனெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் நான் கவனிக்கிறேன் இது சீரியஸான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க நீங்க இந்த பாருங்க இங்க வாங்க மத்தபடி நான் சொன்னது ஞாபகம் இருக்கும் ஓகே இந்த பணத்தை வச்சுங்க அப்புறம் நான் பார்த்து சார் ஓகே சார் ரெடி பண்ணிடுறேன் சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார் அப்பப்ப நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் நீங்க புறப்படுங்க ஓகே தேங்க்யூ சார் யோ கணக்கு யார் அவனுங்க உங்க அப்பா வீட்டு பணமா வாரி வாரி கொடுக்குறேன் தம்பி இந்த கணக்கே வேற வாங்க சொல்றேன் அட வாங்க வாங்க தம்பி நாம பூச்சி மருந்து தயார் பண்ற ஃபேக்டரி வச்சிருக்கிறோம் ஆமா இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருளை அது இருக்கு பார் ஆத்து தண்ணி அதுல குழாய் மூலமா யாருக்கும் தெரியாம அப்பப்ப நான் திறந்து விடுறேன் வர்ற தண்ணி அதை அடிச்சுட்டு போயிடுது இப்போ நம்ம கம்பெனிக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு யூனிட் வந்திருக்கு செக்கப்புக்கு அது இத பார்த்துட்டு இப்படி கழிவு பொருட்கள் ஆத்து தண்ணியில கலந்தா அது பாய்சன் ஆயிடும் ஜனங்களுக்கு ஒத்துக்காது அதனால உடனடியா செப்டிக் டேங்க் கட்டு ஒரு யூனிட்ட செட்டப் பண்ணுன்னு ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு செலவு வச்சிருவாங்க அது தேவையா நமக்கு அதனால அவங்க வாயை அடைக்கிறதுக்காக அப்பப்ப 1000-2000 அப்படி கொடுத்து செட்டப் பண்றேன் கணக்கு நீ ஜெத்தையா என் தம்பி அப்படி இல்லைன்னா கொப்பா காலத்துல இருந்து உன் காலம் வரைக்கும் கணக்கு புள்ளியாவே நான் காலத்தை ஓட்ட முடியுமா அது சரி என் கணக்கு கொஞ்சம் கவனி உன் கணக்கு எப்பவுமே பாக்கெட்ல இருக்கு தம்பி பாக்கெட்ல இருந்தா எப்படி அவுத்து விடு அதுவும் சரிதான் மணிக்குண்டு குழந்தைய தனியா போட்டு வந்திருக்கேன் அந்த இறச்சிட்டுமா சரி வைக்கா ஊத்துறேன் என்ன மாதிரி குழந்தை என்னாச்சு என்னக்கா இது உண்டா இருக்கா போல தெரியுது ஊரு கணத்துல வாந்தி எடுத்துட்டு ஊரையே நாசம் பண்ணி விட்டாளே வேட்டி மட்டும் வெள்ளையும் சொல்லியமா கட்டிக்கிறானுங்க வீடு பிஞ்சு போனதும் பீத்தையும் வச்சிருக்கானுங்க இந்த வீட்டை இடிங்கடா நான் கார வீடா கட்டி கொடுக்குறேன் எங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறான்னு சொன்னா கேக்குறானுங்களா பாரு மொசலுக்கு சேவிங் பண்ண மாதிரி மூஞ்சி வச்சு ஒரு பீடி போடா ஏன் ரங்கநாதா ஏன் பதினேழு ஓடி வர்ற ஐயா நான் மோசம் போயிட்டேன் ஐயா என் பேத்திய பாத்தீங்களா யார் மறிக்கொழுந்தா அவளுக்கு என்னாச்சு கிணத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பாதி வந்துச்சா இந்த பக்கம் ஓடி வந்திருக்கா ஊசி போன மசாலா வடை ஏதாவது வாங்கி தின்றுப்பா வாந்தி எடுத்திருப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா அது இல்லப்பா என் பேட்டி ஏதோ உண்டாயிருக்கா போருக்கு குளங்குட்டையில விழுந்தாலும் விழுந்துருவா ஐயா என்னது மறிக்கொழுந்து உண்டாயிருக்கடா சே கிளவி வா கிளவி சீக்கிரம் மறிக்கொழுந்து 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 என்னம்மா இது எழுந்திருமா என்னது வீராப்பல்ல அவ்வளவுதானா அன்னைக்கு என்னமோ ஊர்க்காரங்க மத்தியில பெருசா பேசுனேன் அதெல்லாம் என்னாச்சு என்னதான் இருந்தாலும் உன் பொம்பளை புத்தியை காட்டிட்டு பாத்தியா ஆவோன்னு சொன்னா அனைவரையும் தூக்கிறீங்க நீ என் கூட பிறக்கல உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா மனசுல நினைச்ச காரியம் தள்ளி தள்ளி போச்சுன்னா நம்ம ஊர்க்காரங்க அந்த இடத்துக்கு போய் சாமியை நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கன கிடக்குற ஒரு கல்லை எடுத்து உச்சி பாறை மேல ஓங்கி எறிவாங்க எரிஞ்ச கல்லு கீழே விழுகாம மேலேயே தங்கிருச்சுன்னா நினைச்சது நினைச்சபடி நடக்குங்கிறது நம்ம ஊர்க்காரங்களோட ஒரு ஐதீகம்
பிள்ளைக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுடுவாங்க போல இருக்கே. சும்மா இரு. எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம அதான் டாக்டர் கிட்ட கூட்டு வந்துட்டல, அவங்க பாத்துக்குவாங்க, நீ சும்மா இரு. இவ வேணும்னே பண்ணிருப்பான். இவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல பாத்திருக்கா இவ. சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், ஓ மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு சைனாக்கார மாதிரி, கொத்தனார் மாதிரி வாங்குறானா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து வேற. கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா, இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. ஐயோ அண்ணே, ஐயோ கலக்குறானுங்களா? அண்ணே, அண்ணே, என்ன? அண்ணே. ஐயா, என்னம்மா? என்ன வாயில இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன? போடா அண்ணே. போனமா? ஏன்டா ட்ரம் தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே, உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா, அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும்னே. அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி? மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? அண்ணே, நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா, நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து? போடா, போய் மம்மடி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஏய், என்ன மூக்கோட மூக்கு உரைச்சு பாக்குற? தங்கமாண்ணா எப்படி? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்னை அப்படியே விடுங்க, ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்ட ஊசி மாதிரி பெண்ட் ஆகிருக்க, இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா? இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷகிட்டே காட்டி கொடுத்ததில்ல? என்னடா தலை இது? வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா, அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற. பார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புனேன். என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாய் முண்டை எங்க தேடி காணோம்னே. இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.